டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை பார்க்கும்போது சில கேள்வி 2 ஆன்சர் இருக்குது. ஒரே கேள்வி ஒன்று தான், பட் 2 ஆன்சர் இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின் வந்து இப்போ சேலஞ்ச் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். அப்படி பண்ணால் நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும். ஸோ அது என்னென்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூன் 25. அதாவது பிஃபோர் 5:45 PM வந்து நம்ம அப்டேட் பண்ணணும், அதை சேலஞ்ச் பண்ணணும். அது என்ன கொஸ்டின், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் உழவர் கடன் அட்டைன்னு கேசிசி, இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு அந்த கேள்வி கேட்டிருக்கேன். அவங்க என்ன ஆன்சர் போட்டிருக்காங்க, அவங்க பார்த்தீங்க கீழே பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நாபார்ட் அந்த போட்டிருக்காங்க. ஆனால் நாபார்ட் அப்படி எழுதினாலும் ரைட் தான். அப்போ அந்த ஒரு கேள்விக்கு 2 ஆன்சர் இருக்குது. இதை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தா கொஸ்டின் நம்பர் வந்து 28 வந்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு இருக்கு. அவங்க என்ன ஆன்சர் போட்டிருக்காங்கன்னா அருளப்பன் போட்டிருக்காங்க, அதில் எழுத்தான். ஆனால் யோவான் போட்டாலும் எழுத்தான். அப்போ இந்த கொஸ்டினையும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அடுத்து ராமன் வந்தான் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2ல் இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கு, இது வந்து இந்த 2 ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர் இருக்குன்னா வினைமுற்று தொடர் ரைட் தான், அவங்க சொன்ன ஆன்சரும் ரைட் தான். அப்போ இதே நம்ம அப்டேட் பண்ணலாம். அப்போ வினைமுற்று தொடர் ஐனா கூட நம்ம இதை அப்டேட் பண்ணி மார்க்கை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் கிளைம் பண்ணி கிரேஸ் மார்க் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.